ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. அவரெல்லாம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவரெல்லாம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய தாய் திருச்சபையானது காவல் தூதர்களுடைய விழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி அதிதூதர்களுடைய விழாவினை நம்முடைய தாய் திருச்சபை அக்களிப்போடு கொண்டாடியது. இன்றைய நாளில் இந்த திருவிழா கொண்டாடுவதனுடைய நோக்கம், நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு காவல் தூதர்கள் பாதுகாவலர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளில் இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவருமே காவல் தூதர்களுடைய அந்த உடனிருப்பை பாதுகாப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும், அதே வேளையில் கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி காவல் தூதர்களைப் போல எந்நாளும் கடவுளுக்கு ஊழியம் செய்ய பணிவிடை புரிய தேவையான வல்லமையை ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென இந்த பலியில் நம்ம சிறப்பான விதத்தில் நாம் மன்றாடுவோம். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உன்னை காத்தருள்வேன் என்று நம்ம திருப்பாடல் 121 வாசிக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணத்திலும் நாம் போகக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை கொண்டு நம்மை காத்து வழிநடத்த இறைவனுடைய அருள் துணை வேண்டி இந்த பலியில் நம்மையை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் அல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர்.
இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பது எப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000 ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்தினின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார். கதிரவன் தோன்றான், அவர் மறைத்திடுவார். விண்மீன்கள் தாமே தனியாய் வானை விரித்தவர். ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன்கள் குழுக்களையும் அமைத்தவர். அவரே உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவிச் செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதில் உரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 88. நமது பதிலுரை. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவோ நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர். கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ. ஆண்டவரே, மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன்.
உமது முகத்தை என்னிடம் இருந்து ஏன் மறைக்கின்றீ? ஆண்டவரே, என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 57 முதல் 62 வரை. இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே திரைப்படங்கள் திரையரங்கில் சென்று நாம் பார்ப்போம். அந்த படம் வெளிவருவதற்கு முன்பதாக என்ன செய்வாங்க, அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அல்லது தயாரிப்பாளர் அந்த படத்தை குறித்து ஒரு ப்ரோமோ, ஒரு வீடியோவை 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் வரக்கூடிய அளவிற்கு அதை தயாரித்து மக்களை எளிதாக கவரும் வண்ணம் அவங்க ஒளிபரப்புவாங்க. அதில் நம்ம பார்ப்போம், அந்த ப்ரோமோ வீடியோவை பார்ப்போம். அதில் அந்த படத்தினுடைய முக்கியமான அந்த கதாபாத்திரங்கள், அதில் முக்கியமான வசனங்கள், பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகள் என அனைத்தையும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அதை காட்சி செய்து அதை நமக்கு மக்களை நம் குறிப்பாக பார்க்கக்கூடிய நமக்கு எளிதாக கவரும் வண்ணம் அவங்க ரொம்ப அழகாக நிச்சயமாக
இந்த படம் நல்லா இருக்கும் என்கிற ஒரு மனநிலையை, ஒரு தோற்றத்தை நமக்கு வந்து உருவாக்குவாங்க. இது ஏதோ திரைத்துறையில் மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா தளங்களிலும் இப்படி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எளிதாக கவரக்கூடிய விளம்பரங்கள், அது வந்து வால் போஸ்டராக இருக்கலாம், நோட்டீஸாக இருக்கலாம், அல்லது துண்டறிக்கையாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை வைத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, கேட்சியாக ட்ரெண்டிங்காக நம்ம வந்து மக்களை கவருவதற்காக வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். அதே போல் காணொளிகளை நம்ம வந்து பயன்படுத்துகின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமயத்தலங்களில் பார்க்குறோம், யூடியூப்பில் நிறைய திருப்பலிகள் நமக்கு வந்து ஆன்லைனில் வருது, லைவில் வருது. அது ஏற்கனவே வந்து ரெக்கார்டட் திருப்பலிகள் நமக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, ஒளிபரப்பப்படுகிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேருடைய மறையுரைகள் அது வந்து பயங்கர வந்து ட்ரெண்டிங்காக ஓடும். அதில் பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப கேட்சியாக வார்த்தைகள் வந்து போட்டிருப்பாங்க, தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சும்மா சாதாரண இறையியல் பின்புலத்தில் வந்து வார்த்தைகளை போட்டோம் அப்படின்னா மக்கள் அதை கண்டுகொள்ளாமல் அல்லது புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ட்ரெண்டிங்காக வார்த்தைகளை போடுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் அப்படியே வந்து நம்மளை அறியாமலேயே வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. அதான் ஒரு புத்தகம், அட்வர்டைசிங் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிசஸ் என்கிற அந்த புத்தகத்தின் ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சந்தையில் ஒரு பொருளை மக்கள் வாங்கணும், நீங்கள் விற்க போகிறீங்க, நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 9 முறை மக்கள் அந்த பொருளை பார்க்கணும். அப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்னா, வித்தியாசமாக நீங்கள் வந்து விளம்பரங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி விளம்பரங்களை கொடுக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் மனசில் வந்து பதிகிறது, மக்களுக்கு வந்து ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துகிறது. அது அவங்களை அறியாமலேயே இந்த பொருளை வந்து வாங்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளாக வந்து வருகிறது என்று அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய வீடுகளில் தொலைக்காட்சி வச்சுருக்கிறோம். தொலைக்காட்சியில் வந்து ஒருவேளை நாடகங்கள் பார்க்கின்ற பொழுதும் சரி, அல்லது திரைப்படங்கள் பார்க்கின்ற பொழுதும் சரி, அதில் வந்து விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பொருளை குறித்து அது அடிக்கடி விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் பார்க்குற 30 நொடிகள் அல்லது 60 நொடிகள் 15 நொடிகள் என்று என்ன செய்கிறோம் அப்படின்னா, குறுகிய நேரத்தில் ரொம்ப கேட்சியாக ட்ரெண்டிங்காக நம்மளை கவரக்கூடிய அளவிற்கு வந்து விளம்பரங்களை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்மளை அறியாமலேயே நம்ம கடைக்கு போகிறோம், அந்த பொருளை பார்க்குறோம், இந்த பொருள் அடிக்கடி விளம்பரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ நல்ல பொருள் தான் என்று சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு நிலை. இதே ஒரு மனநிலையே நம்முடைய திருச்சபைகள்லையும் ஆலயங்களும் வந்து பார்க்குறோம். ஒரு 2 மாதத்துக்கு பின்னாடி அல்லது வந்து 3 மாதத்துக்கு பின்னாடி திருவிழா நடக்குது அப்படின்னா, உடனே தயாரிப்பாக பங்கு தந்தை என்ன செய்வார், மக்களை வந்து ஒரு துண்டறிக்கை அல்லது வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ அதெல்லாம் தயார் பண்ணி, இந்த மாதிரி பங்கு ஆண்டு திருவிழா நடக்க போகுது, ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு வந்து பங்குல மக்களை தயார்படுத்தும் விதமாக ஒரு 3 நாள் சிறப்பு தியானம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி, அந்த என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கிறதோ, மக்களை எப்படி எளிதாக வந்து ஆன்மீகத்தில் வந்து வளர வைக்க வேண்டுமோ, பங்கெடுக்க வைக்க வேண்டுமோ, அதற்கான ஒரு சூழலை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே வந்து பங்கு தந்தை வந்து மேற்கொள்ளக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம். வாரம் அறிவிப்பு நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அறிவிப்பு கொடுக்குறாங்க. நமக்கு சலிப்பு ஏற்படும், என்னப்பா சாமியார் சொன்னதே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதில் ஒரு பொருள் இருக்கிறது, என்ன அப்படின்னா, மக்கள் மனசில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து சென்றடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பங்கு தந்தையினுடைய ஒரு நோக்கமாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போ ரொம்ப அழகாக மக்களை எளிதாக கவரும் வண்ணம், ஈர்க்கக்கூடிய வண்ணம் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கே உரிய பாணியில் அந்த அறிவிப்புகளை வந்து கொடுக்கக்கூடியதை நம்முடைய பங்கு ஆலயங்களில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி நம்முடைய சமூகம், இந்த உலகம் எல்லாமே வந்து விளம்பரமயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எது மக்கள் மத்தியில் அதிகமாக பார்க்கப்படுகிறதோ, எது மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பேசப்படுகிறதோ, அதான் நல்ல பொருள் என்கிற ஒரு மனநிலை, ஒரு கருத்தியல் நம்முடைய மனசில் வந்து ஒரு ஆழமாக வந்து பதிந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் மனநிலையில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வித்தியாசமான ஒரு முரண்பட்ட ஒரு மனநிலையை நமக்கு வந்து குறிப்பிடுகிறார். அங்கே ஒருத்தன் இயேசுகிட்ட வர்றான், இயேசுகிட்ட கேட்குறான், எப்பா நான் உன்னை பின்பற்றுன்பான்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றின அப்படின்னா நான் உனக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உனக்கு தருவேன், அல்லது வந்து பல்வகை பரவச பேச்சு பேசக்கூடிய ஆற்றல் உனக்கு தருவேன் அப்படிலாம் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வந்த அப்புறம் உனக்கு படுக்க கூட இடம் இல்லைடா, நரிகளுக்கு வந்து வலைகள் இருக்குது, பதுங்கு குழி இருக்கின்றன, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னை பின்பற்ற வரக்கூடிய அந்த நபர்கிட்ட வந்து சொல்கிறார். அப்போ இயேசுனுடைய வார்த்தை, அவருடைய அந்த செயல்பாடு அது என்ன செய்யலை அப்படின்னா, மக்கள் வந்து பாப்புலராக வந்து கொண்டு போகல. அப்போது அவங்க என்ன செய்கிறாரு, மக்கள் எளிதாக வந்து ஈர்க்கக்கூடியல. அப்போ போகக்கூடியவங்களுக்கு வந்து சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாக அவருடைய பேச்சு, அவருடைய சொற்கள் வந்து இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம்.
அடுத்த நபரை பார்க்குறாரு, இயேசு பார்க்குறாரு, என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறாரு. அப்போது அந்த நபர் சொல்கிறாரு, எப்பா வீட்டில் இறந்து போய் கிடையாது, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருப்பா, நான் வந்து அடக்கம் பண்ணிட்டு வரப்பான்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு ஆண்டவர் அந்த மனிதனுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாத விதத்தில் அந்த மனிதனுடைய அந்த இழப்பினை வந்து ஏற்றுக்கொள்ள, நான் அங்கீகரிக்கிறேன், கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், கடவுள் உன்னோட இருக்கிறாரு என்று இதை ஒரு தேற்றக்கூடிய, ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இயேசுகிட்ட வந்து காணப்படலை. ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு கொடுமையானவராக வந்து தன்னை வந்து பிரதிபலிக்கக்கூடியதை வந்து பார்க்கிறோம். இறந்தவர்கள் அடக்கம் செய்து கொள்ளட்டும் என்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கடினமான வார்த்தை வந்து வந்து பயன்படுத்துகின்றார். அடுத்து சொல்றாரு, கலைப்பையில் கைவித்த பின் எவரும் திரும்பி பார்க்க கூடாது, அவங்களாம் வந்து இறையாட்சிக்கு வந்து உட்பட தகுதியற்றவர் என்று இயேசு ஆண்டவர் வந்து எச்சரிக்கக்கூடிய வந்து பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது இயேசுவை யாரெல்லாம் பின்பற்ற வர்றாங்களோ அவங்களாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவங்க வந்து வசதியாக செல்வ செழிப்போடு பாதுகாப்பாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து படுக்க இடம் இல்லை, பல்வேறு விதமான பிரச்சனைகளை, பல்வேறு விதமான போராட்டங்களை, நெருக்கடிகளை, உபத்திரவங்களை வந்து எதிர்கொள்வார்கள், சந்திப்பார்கள் என்பதனை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்து மனித அவதாரம் எடுக்கல, மனூர் ஏற்கல. எனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்ன திட்டம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்து மீட்பு கொடுக்கணும், விடுதலையை கொடுக்கணும். யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் வந்து ஆறுதல் கொடுக்கணும், அவர்களுக்கு நான் மீட்பை கொடுக்கணும், அவர்கள் வந்து சுகம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வருகையினுடைய மனித அவதாரத்தினுடைய ஒரு நோக்கம் என்று இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ரொம்ப அழகா சொல்றாரு, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு, என்னுடைய பணி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போ நான் வந்து உங்களை திருப்திப்படுத்த வரல, நீ என்னை பத்தி நல்லா பேசுவ, அவங்க என்னை பத்தி நல்லா பேசுவாங்க என்கிற ஒரு மனநிலை இயேசுவினுடைய மனநிலை அல்ல. இயேசுக்கு வந்து பாப்புலர் ஆகணும், மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பேசப்பட வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம் அல்ல, நோக்கம் அல்ல. மாறாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் இயேசுவினுடைய நோக்கமாக இருக்கிறது. இது நம்ம எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 11 வந்து இவ்வாறு வாசிக்கிறோம், இவ்வாறு கடவுள் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். அப்ப கடவுள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்ம வந்து படைச்சிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நமக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கணும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும், வளமான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுல நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்முடைய சுயநலத்தினால, நம்முடைய பலவீனத்தினால கடவுளை விட்டு அப்படி தூர போகக்கூடிய ஒரு மனநிலை. அப்படி போகின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் நம்ம மீது இரக்கம் கொள்கிறார். அப்ப கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கையளிக்கும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார் என்று நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 நம்ம வந்து வாசிக்கின்றோம். அப்ப அந்த இறைவார்த்தைக்கு இணங்க கடவுள் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேற்றுகிறார் என்று வந்து குறிப்பிடுகிறார். அப்ப இன்றைக்கு நாம நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசு வந்து ஏற்றுக்கொள்கின்றோம், இயேசு நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அப்ப நம்முடைய நம்பிக்கை வந்து எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த உலகத்தின் போக்கின்படி நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழகா பவுலுடைய ரோமருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2 சொல்றாரு, உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், வாழாதீர்கள் என்று வந்து குறிப்பிடுகிறார். இன்னைக்கு நாம ஒரு சின்ன செயலை செய்வோம்ப்பா, ஒருத்தருக்கு உதவி செய்வோம், அல்லது ஏதாவது காரியங்கள் செஞ்சிருப்போம், அதை பயங்கரமா நம்ம வந்து விளம்பரப்படுத்துறோம், ட்ரெண்டிங் ஆகணும், மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், மக்கள் அதிகமாக பங்கெடுக்க வைக்கணும் என்கிற ஒரு மனநிலை, ஒரு தோற்றம் நமக்குள்ளா வந்து இருக்கிறது. ஏசு ஆண்டவர் சொல்றாரு, அதை குறிச்சா வந்து கவலையப்படாத. யாரெல்லாம் உன்னை குறித்து ரொம்ப பெருமையா பேசுறாங்களோ அப்பெல்லாம் உனக்கு வந்து ஐயோ கேடு என்று குறிப்பிடுகிறார். பாருங்க, நம்ம லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 26 இவ்வாறு வாசிக்கிறோம், மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ போலி இறைவாக்கினருக்கு, அப்போ அந்த வார்த்தையை வந்து கவனிக்க வேண்டும். அப்போ மக்கள் நம்மளை பற்றி ரொம்ப பெருமையா பேசுறாங்க அப்படின்னா, அப்போ நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்ம யாருக்காக நம்முடைய பணியை வந்து மேற்கொள்றோம்? கடவுளுக்காகவா அல்லது மக்களுக்காகவா? கடவுளுக்காக இருக்கின்ற பொழுது அங்கே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் மக்களுக்காக நீ போறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்றாறு போல நடிக்கலாம், அவங்களுக்கு ஏற்றாறு போல நெளிவு சுழிவோடு அப்படியே வளைஞ்சு கொடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளலாம். அப்போ மக்கள் நம்மளை வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசுவாங்க. மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொடாத வரைக்கும் நாம வந்து மக்களுடைய பார்வையில் வந்து
மிகுந்த நல்லவர்களாக வந்து பார்க்கப்படுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தவறு என்பதனை இங்க வந்து என்ன செய்யற அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அழகா பவுலுடையார் சொல்றாரு, கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 10 இவ்வாறு வாசிக்கிறோம். இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதனுடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். இன்னைக்கு நாம எல்லாருமே அது இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம், அழைத்தல் இறை துறவற வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னை பத்தி என்ன சொல்றாங்க, என்னை பத்தி நல்லதா சொல்றாங்களா அப்படின்னு என்ன செய்யறோம் அப்படின்னா, மக்களுக்கு ஏற்றாறு போல மக்களை திருப்திப்படுத்த நம்ம எல்லாருமே முயன்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நீ யாருக்கு உகந்தவனாய் இருக்க பார்க்கிற? எனக்கு உகந்தவனாய் இருக்க பார்க்கிற அப்படின்னா உன்னை வந்து ஒதுக்கி வைப்பாங்க, சபையிலேருந்து ஒதுக்கி வைப்பாங்க, குடும்பத்தில் உனக்குள்ள மரியாதை கிடைக்காது, உனக்குள்ள அந்த மதிப்பு வந்து கொடுக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு முறைகள், வாழ்க்கை முறைகளை எனக்காக கடவுளுக்காக நீ வந்து சந்திக்கின்ற பொழுதுதான் நீ எனக்கு உகந்த பணியாளனாக சீடனாக இருக்க முடியும் என்பதனை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அழகா பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் அதிகாரம் 1 கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்ற ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று வந்து குறிப்பிடுகிறார். அப்ப இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றாரு. நிறைய பேர் அவர் ஏத்துக்கவே இல்லையே. நம்ம எல்லாருக்கும், நம்ம அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு பேர் மக்கள் வந்து அவர் வந்து ஒதுக்குனாங்க, அவர் மீது குற்றம் சுமத்த பார்க்கிறார். எப்ப பார்த்தாலும் நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், அங்க போனா குத்தம், இங்க போனா குத்தம், ஓய்வுனால சுகம் கொடுத்தா குத்தம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசுவின் மீது அங்கு பல்வேறு விதமான விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்படி நெருக்கடிகளை சந்தித்த போதெல்லாம், அதே போல சவால்களை சந்தித்த போதெல்லாம் இயேசு ஆண்டவர் ஒருபோதும் பின்வாங்கல. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இதுதான் நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், உங்களை மீட்பு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அதனால உன்னுடைய தவறுகளை நான் சுட்டி காண்பிப்பேன், உன்னுடைய தவறுகளுக்கு நான் எச்சரிக்கை கொடுப்பேன். நீ மனம் மாறுனாதான் உனக்கு வந்து மீட்பு உண்டு, உனக்கு வந்து விடுதலை உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் இன்றைய நாள்ல நம்ம எல்லாரையும் பார்த்து நமக்கு வந்து ஒரு ஆழமான செய்தியை நமக்கு வந்து கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யாருக்கு ஊழியம் செய்ய பார்க்கின்றோம், அல்லது நாம் யாரை திருப்திப்படுத்த பார்க்கிறோம்? கடவுள் அல்லது நம்முடைய கிறிஸ்தவ சமயம் என்பது என்ன? அது பாப்புலர், அதாவது நம்ம வந்து நான் பாப்புலரா பேசப்படணும், மக்கள் மத்திய கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்கப்பா, அப்படி இருக்கிறாங்கப்பா, எண்ணிக்கையில் இப்படி இருக்கிறாங்கப்பா, செல்வ செழிப்போடு இப்படி இருக்கிறாங்கப்பா, அதை பற்றி பேசுவது நம்முடைய நோக்கம் அல்ல. மாறாக எத்தனை பேர் இருந்தாலும் வந்து தகுதி உள்ளவர்களாக, இயேசுவுக்கு சாட்சியம் பகரக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கிறோமா, வாழுகின்றோமா? நம்ம மனித அடிப்படையில் போறோம் அப்படின்னா, மனித நம்ம திருப்திப்படுத்த பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்களில் நாம் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பவுலுடைய ரொம்ப அழகா ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 28 இவ்வாறு சொல்றாரு, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ நாம கடவுளுடைய திட்டத்தின்படி நடக்கின்ற பொழுது மக்கள் நல்லா இருக்கணும்ப்பா, கடவுள் என்ன செய்யறப்ப மக்களுக்கு விடுதலை கொடுக்க என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துறாருப்பா, என் குடும்பத்துக்கு அமைதியை கொடுக்கணும், என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கணும், என் பங்கு இறை சமூகத்துக்கு நான் வந்து மக்களுக்கு வந்து தேவையான அந்த விடுதலை நான் வந்து கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு பணி செய்யக்கூடிய மனப்பான்மை, மனநிலை நமக்குள்ள இருக்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீ என்ன நெருக்கடியை சந்திச்சாலும், என்ன வேதனையை சந்திச்சாலும், ஆவியானவர் உன்னுடைய நன்மைக்காக, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஒத்துழைக்கிறார் என்று நமக்கு ரொம்ப அழகா பவுலுடையார் நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுனுடைய வாழ்க்கையில் அதை தான் வந்து பார்க்கிறோம். இயேசுக்கு சோதனை வந்தது, பாலைவனத்தில் சோதனை வந்தது. அப்படி வருகின்ற பொழுது என்ன நடந்தது? அங்கு கடவுளுடைய தூதர் என்ன செய்யற அப்படின்னா, இயேசுவுக்கு வந்து பணிவிடை செய்தனர் என்று நம்ம நற்செய்தியில வாசிக்கின்றோம். அப்ப கடவுள் தன்னுடைய வல்லமையை கொடுக்கிறார். நம்ம கடவுளுக்காக இருக்கின்ற பொழுது, அவருடைய திட்டத்திற்காக உழைக்கின்ற பொழுது தன்னுடைய வல்லமையை மிக அபரிமிதமாக வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைய நாள்ல நீங்களும் நானும் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப அவருடைய பணிக்காக நாம் வந்து அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போ நற்செய்தி வாசகத்துல
இயேசு சொல்றாரு, நான் வந்து கேட்சியெல்லாம் பேச மாட்டேன்ப்பா, அட்ராக்டிவெல்லாம் பேச மாட்டேன், உண்மையை யதார்த்தத்தை நான் வந்து வெளிப்படுத்துறேன். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவ மதிப்பீடுகள். இதை நீ பின்பற்றினா உனக்கு ஆசீர்வாதம். உன்னுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு, உன்னுடைய நெருக்கடிகள் உபத்திரவங்களை சுமந்து கொண்டு என்னை நீ பின்பற்றின அப்படின்னா உனக்கு மீட்பு விடுதலை உண்டு என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அந்த துன்பத்தில் நெருக்கடியில் ஆவியான உனக்கு வந்து துணை செய்வார் என்றும் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, ஆண்டவரே நான் என்னுடைய விருப்பத்தை அல்ல அல்லது மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள விரும்பல, மாறாக உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள, உமக்கு ஊழியம் புரிந்திட, உமக்கு சான்று பகிர்ந்திட தேவையான வல்லமையை ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் எனக்கு வாழ்த்து பெறுகிறார். காணிக்கை நான் கொண்டு வந்தேன், உன் கரங்களில் அதை தர வந்தேன். ஈற்றருள்வீர் இறைவனே, உந்தன் பலியாய் எம்மை மாற்றுமே. காணிக்கை நான் கொண்டு வந்தேன், உன் கரங்களில் அதை தர வந்தேன். ஈற்றருள்வீர் இறைவனே, உந்தன் பலியாய் எம்மை மாற்றுமே. ஈற்றருள்வீரின் காணிக்கையை அதை மாற்றுவீர் உந்தன் பலியாக. ஈற்றருள்வீரின் காணிக்கையை அதை மாற்றுவீர் உந்தன் பலியாக. காணிக்கை நான் கொண்டு வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினாரா. ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமென். இறையின் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. இறையே என் திருவே என்னை மீட்கவே, இல்லம் என் உள்ளம் எழும் நேரமே. அறியாத பதரான என்னை தேடியே, அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே. அறியாத பதரான என்னை தேடியே, அரசாளும் நிலை தாழ்த்தி வந்த தேவனே. என் நாயனே உணவாக நான் காண்கிறேன், என் நாயுள் முழுதாக உடன் வாருமே. என் நாயனே உணவாக நான் காண்கிறேன், என் நாயுள் முழுதாக உடன் வாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய ஆட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, உன்னதமா பேருமாச்சி உற்ற பாக்கியனே, உன்னதமா பேருமாச்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.